ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்னு சொல்லுவோம். பீட்டா பிளாக்கர்ஸ் இது எதுக்காக கொடுக்கறது அப்படின்னா, நாங்கள் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் எழுதியிருப்போம். ஆனால் நீங்கள் மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா, இது எதுக்கு டாக்டர் உங்களுக்கு வந்து பிபி மாத்திரை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. மருந்து கடையில் வந்து அவங்க ஒன்லி மெடிசின் தான் அவங்க டிஸ்பென்ஸ் பண்ணணுமே தவிர டாக்டர் வேலையை அவங்க பண்ணக்கூடாது. பட் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்டரோட வேலையும் சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. எதுக்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ நாங்கள் கொடுக்கறதுக்கான இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு பிபி லோவரிங் மெடிசன் தான். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஒன் ஆஃப் த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் குரூப்பில் இது ஒன் ஆஃப் த மெடிசன். ஆனால் அது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இது எதுக்காக கொடுக்குறாங்கிறதுக்கான மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அது இன்டெப்த்தாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட இதய துடிப்பு வந்து சீராக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பீட்டா பிளாக்கர் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிபி கம்ப்ளீட்டாக கம்மியாயிரும் அப்படிங்கிறதுல இல்லை. ரெண்டாவது, இந்த மருந்து பிபி அதிகமாக இருந்தால் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. நார்மலாக ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்களுக்கு பிபி நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பீட்டா பிளாக்கர் கொடுப்போம். எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய இதயத்தினுடைய துடிப்பு வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 70னா 70ல் மெயின்டைன் ஆகணும், இல்லை 80னா 80க்குள்ளே, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 70-75க்குள்ளே கொண்டு வரதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இதய துடிப்பு நாங்கள் வச்சுக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடைப்புகள் இருக்கிறதுனால கம்மியான ரத்த ஓட்டம் தான் போயிட்டு இருக்கும். அப்போது இதயம் வந்து அதிகமாக துடிக்கிறப்போ அதுக்கு அதிகமான ரத்தம் தேவைப்படும். அப்போ இந்த பீட்டா பிளாக்கர் நம்ம கொடுத்து அதை ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குறைவான ரத்த ஓட்டத்திலேயே உங்களோட இதயம் நன்றாக இயங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஸோ இதுக்கு தான் ரெடியூஸ் த ரேட் ஃபார் த பெட்டர் ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதய துடிப்பை குறைக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து பலப்படும், நல்லா வேலையும் செய்யும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பீட்டா பிளாக்கர் அப்படிங்கிறது அவசியமாக நாங்கள் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளட் தின்னர், அதுக்கப்புறம் பீட்டா பிளாக்கர்.